Okay, components of computer from the programmer's point of view. ஒரு ப்ரோக்ராமரை நம்ம கம்ப்யூட்டரை எப்படி விஷுவலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா we need to understand the language in these components point of view. அதாவது என்னன்னா மெமரி அப்படின்னா மெமரினா என்ன அப்படின்றது நமக்கு கிளியர் கட்டான ஐடியா தெரியணும். அந்த மெமரியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் என்ன மெத்தட் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஒரு இன்புட் கீபோர்ட்லேருந்து வாங்கணும். ஸோ அந்த கீபோர்டு அப்படிங்கிறது ஒரு இன்புட் டிவைஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டச் ஸ்க்ரீனாக இருக்கலாம், ஒரு மவுஸாக இருக்கலாம். ஸோ எந்த பர்டிகுலர் இன்புட் டிவைஸோ அந்த இன்புட் டிவைஸ்லேருந்து நான் எப்படி இன்புட் வாங்குறது அது எனக்கு தெரியணும். அதே மாதிரி அவுட்புட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ ஒரு கேல்குலேஷன் பண்ணுறேன். ஸோ அந்த கேல்குலேஷன்லாம் சிபியூவில் பண்ணணும். ஸோ அந்த கேல்குலேஷன் எப்படி பண்ணணும், தென் அவுட்புட் பண்ணணும். சரி, இது வந்து மானிட்டரில் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணலாம், ஒரு டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் பண்ணலாம், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணலாம், இல்லை ஒரு லேசர் பிரிண்டரில் டிஸ்பிளே பண்ணலாம், லேசர் பிரிண்டரில் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் டிவைஸில் நான் எப்படி இந்த பர்டிகுலர் லாங்குவேஜிலேருந்து நான் எப்படி இன்ஃபர்மேஷனை அனுப்புறது, அதே மாதிரி ஒரு ஃபைலாக இன்ஃபர்மேஷனை லேட்டர் டேட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ரீட் பண்ணுறது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா லாங்குவேஜ்லையும் நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸோ அது வந்து சியாக இருந்தாலும் சரி, C++ஆக இருந்தாலும் சரி, ஜாவா இருந்தாலும் சரி, இல்லை C# இருந்தாலும் சரி, VB.NET இருந்தாலும் சரி, எனி லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டரை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒவ்வொரு ஏரியாவாக கவர் பண்ணி லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணோன்னா வித்தின் 1 or 2 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் லாங்குவேஜை ஈஸியாக மாஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are going to இந்த படம் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ மெமரி அப்படின்னா மெமரி எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அதை சி லாங்குவேஜில் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ இன்புட் அப்படின்னா இன்புட்டை நம்ம எப்படி வந்து நான் யூசர்கிட்ட இருந்து இன்புட் எப்படி வாங்குறது, நான் யூசருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும், அது எப்படி பண்ணுறது. ஸோ இந்த எல்லாம் எப்படி ஒரு கேல்குலேஷன் இல்லை அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் சி லாங்குவேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் ஸோ ஈஸியாக நம்மளோட ப்ரோக்ராமை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டாக எடுத்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சி லாங்குவேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ.